வணக்கம். நான் எம்எஸ் வின்சென்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, தமிழில் சார்பியல் கோட்பாடு, அதை பற்றி இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நண்பர் முத்து இதை படமாக்கி கொண்டிருக்கின்றார். இது 9வது பகுதி. இதில் மிக முக்கியமான ஒரு 2 வார்த்தைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். மிக முக்கியம். ரிலேட்டிவ் டேர்ம், அப்சல்யூட் டேர்ம். ரிலேட்டிவ் சார்புடையது, அப்சல்யூட் சார்பில்லாதது. இதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன சின்ன உதாரணங்களை கூறி, எடுத்துக்காட்டை கூறி விளக்குகின்றேன். இப்பொழுது பாருங்கள். சிறிது என்பது ரிலேட்டிவ் வார்த்தையா, அப்சல்யூட் வார்த்தையா? இப்பொழுது ஒரு மேஜையின் மேல் ஒரு நெல்லிக்கனி, பக்கத்தில் ஒரு மிளகு. இப்பொழுது இதை பற்றி கேட்டால் என்ன சொல்வார்கள்? சிறியது மிளகு, சிறியது மிளகு. சரி, அடுத்து மிளகுக்கு பக்கத்தில் ஒரு கடுகை கொண்டு வந்து வைத்தால் சிறியது கடுகு. அப்படி என்றால் மிளகு சிறியதா, கடுகு சிறியதா? இது அர்த்தம் இல்லை. மிளகும் சிறிதில்லை. கடுகுக்கு பக்கத்திலே ஒரு கசகசா கொண்டு வந்து வைத்தால் அது சிறியது. அப்பொழுது சிறியது பெரியது என்பது சார்புடையது, ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. இப்படி சொல்ல வேண்டும். மிளகு நெல்லிக்கனியை விட சிறியது, நெல்லிக்கனியை விட சிறியது, அதை சார்ந்து சொல்ல வேண்டும். கடுகு மிளகை விட சிறியது, மிளகை சார்ந்து சொல்ல வேண்டும். ஆகவே சிறியது பெரியது என்பது சார்புடைய ஒரு சொல், ரிலேட்டிவ் சொல். சார்புடையது ரிலேட்டிவ் சொல். சரி, வலப்பக்கம் இடப்பக்கம் எடுத்துக்கொள்வோம். இது சார்பான சொல்லா, சார்பில்லாத சொல்லா? நான் இப்பொழுது இங்கிருந்து இப்படி நேராக போகின்றேன். அங்கே ஒரு வீடு இருக்கின்றது. நான் சொல்கின்றேன், எனக்கு வலப்பக்கம் அந்த வீடு இருக்கின்றது என்று. அங்கிருந்து வரும்பொழுது அதே வீடு எனக்கு இடப்பக்கம் வருகின்றது. சிந்தித்து பாருங்கள். இப்படி போனால் வலப்பக்கம், அப்படி வந்தால் இடப்பக்கம். அப்பொழுது அந்த வீடு வடப்பக்கம் இருக்கின்றதா, இடப்பக்கம் இருக்கின்றதா? அதை குறிக்க வேண்டுமென்றால் எந்த திசையில் நீங்கள் போகின்றீர்கள் என்பதை குறித்து சொல்ல வேண்டும். வடக்கு பக்கம் போனால் வடப்பக்கம் வரும், தெற்கு பக்கம் வந்தால் இடப்பக்கம் வரும். அந்த திசையை வைத்து கூறினால்தான் வலப்பக்கம் இடப்பக்கத்திற்கு அர்த்தம் வரும். ஆகவே அந்த வார்த்தை சார்புள்ள வார்த்தை. இப்பொழுது மற்றொன்று எடுத்துக்கொள்ளலாம். வேகம். ஒரு கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கொண்டிருக்கின்றது. ஒருவன் இங்கே நின்று கொண்டு அதை பார்க்கின்றான், அளக்கின்றான் அதனுடைய வேகத்தை. 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகின்றது. நான் கேட்கின்றேன், அந்த கார் எவ்வளவு வேகத்தில் போகின்றது? 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகின்றது. அப்பொழுது அந்த 100 கிலோமீட்டர் என்பது சார்புடையதா, சார்பு இல்லாததா? சரி, அந்த காருக்கு பின்னால் ஒருவன் 80 கிலோமீட்டர் வேகத்திலே போய்கொண்டு அந்த வேகத்தை அளக்கின்றான். அவனுக்கு அந்த கார் 20 கிலோமீட்டர் வேகம்தான் போகின்றது. முதலில் போகின்ற கார் 100 கிலோமீட்டர், பின்னால் போவது 80 கிலோமீட்டர். 100லிருந்து 80 எடுத்துவிட்டால் 20 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகின்றவன் அளந்து பார்த்தால் அது 20 கிலோமீட்டர். நின்று கொண்டிருக்கின்றவன் அளந்து பார்த்தால் அது 100 கிலோமீட்டர். அப்பொழுது வேகம் கூட சார்புடையது தான். நின்று கொண்டிருக்கும் பொழுது 100 கிலோமீட்டர், அதற்கு பின்னால் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 20 கிலோமீட்டர். இந்த விஷயங்களை விடயங்களை அது சார்ந்து இருக்கின்றது. பொதுவாக சொல்லிவிடுகின்றோம் 100 கிலோமீட்டர் என்று. நமக்கு பின்னால் காரில் வருகின்றவனுக்கு நம்முடைய வேகம் வேறுபடும். ஆகவே வெலாசிட்டி என்ற வேகம் கூட சார்புடைய சொல்லுதான், ரிலேட்டிவ் டேர்ம். சரி, ஓய்வில், அட் ரெஸ்ட், ஒரு பொருள் ஓய்வில் இருக்கிறது. மரம் ஓய்வில் இருக்கிறது.
அங்கேயே முளைத்து அங்கேயே வளர்ந்து தழைத்து செழித்து பெரியதாக அந்த மரம் இருக்கின்றது, நகர்வதில்லை. அப்பொழுது என்ன சொல்கின்றோம்? அந்த மரம், த ட்ரீ இஸ் அட் ரெஸ்ட். அந்த மரம் ஓய்வில் இருக்கிறது. ஓய்வில் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை சார்புடையதா சார்பு இல்லாததா, ரிலேட்டிவா அப்சல்யூட்டா? பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் நின்று கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தால் மரம் அங்கே ஓய்வில் இருக்கிறது. நானே காரில் போகும்போது அந்த மரம் எனக்கு பின்னால் போகின்றது. நான் காரில் இப்படி போகின்றேன் என்றால் அந்த மரம் பின்னால் வருகின்றது. அப்பொழுது அந்த மரம் ஓய்வில் இருக்கின்றதா? நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது அது ஓய்வில் இருக்கின்றது. நான் காரில் போகும்போது அது பின்னால் போகின்றது. ஆக ஓய்வில் இருக்கின்றது என்று கூறுவது கூட ரிலேட்டிவ் தான், சார்புடையது தான். நான் நின்று கொண்டு பார்த்தால் ஓய்வில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நான் காரில் போனால் அது ஓடுகின்றது என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது ஓய்வில் இருக்கின்றது என்பது கூட ஒரு சார்புடைய சொல்லுதான். இப்படி பார்த்தால் எல்லாமே சார்புடைய சொற்கள் தான். அப்படி என்றால் சார்பு இல்லாதது எது? அப்சல்யூட் என்பது எது? அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வெளிச்சம், ஒளி, அதனுடைய வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்திலே ஒளி போகின்றது. அந்த ஒளியின் வேகத்தை அதற்கு பின்னால் 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போய் அளந்தாலும் கூட அது 3 லட்சத்தில் தான் போகின்றது. எதிர்ப்புறம் வந்து அதை அளந்தால் கூட அது 3 லட்சத்தில் தான் போகின்றது. எந்த திசையில் இருந்து அளந்தாலோ, ஓடிக்கொண்டு போய் அளந்தாலோ, எதிரே வந்து கொண்டிருந்து அளந்தாலோ அதனுடைய வேகம் 3 லட்சம், கான்ஸ்டன்ட், நிரந்தரம். ஆகவே இந்த ஒளியின் வேகத்தை அப்சல்யூட், சார்பில்லாதது, வேறு எந்த முறையில் அதை அளந்தாலும் அது 3 லட்சம் தான். அப்படி வேற எந்த முறையும் அதை மாற்றி கூற முடியவில்லை என்றால் அது சார்புடையது. மற்றதெல்லாம் சார்பு இல்லாதது. மன்னிக்க வேண்டும், இந்த ஒளி சார்பு இல்லாதது, மற்றையெல்லாம் சார்பு உடையது, ரிலேட்டிவ். சார்புடையது ரிலேட்டிவ், சார்பு இல்லாதது அப்சல்யூட். இந்த ஒளியின் வேகம் சார்பு இல்லாதது, மற்றவையெல்லாம் சார்பு உள்ளது. நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், வேறு ஏதாயிலும் சார்பு இல்லாமல் ஒளியை போன்று அப்சல்யூட்டாக இருப்பது வேறு ஏதாயிலும் இருக்கின்றதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இது 9வது பகுதி. அடுத்த பகுதி 10வது பகுதியிலே பார்ப்போம்.